ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தொழில்நுட்ப பயிற்சி திட்டம் ADMA அப்படின்னா என்ன? ADMA அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி. இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகள் மண்ணின் ஆரோக்கியம், பயிர் உற்பத்தி, உர பயன்பாடு, நீர் மேலாண்மை, பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு போன்ற பல்வேறு தொழில்நுட்பங்களை பற்றி பயிற்சி பெறுகின்றனர். பயிற்சியில் பங்கேற்கும் விவசாயிகளுக்கு பயிற்சியின் வகை மற்றும் கால அளவின் அடிப்படையில் உதவித்தொகைகள் வழங்கப்படுகின்றன. ஒரு பயிற்சியில் 50 விவசாயிகள் பங்கேற்கலாம். பயிற்சியின் கால அளவு 2 முதல் 7 நாட்கள் வரை இருக்கலாம். www.admagovernment.in என்ற இணையதளம் மூலம் எந்தெந்த ஊரில் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றன என்ற விவரங்களையும் அறிந்து கொள்ளலாம். வேளாண் மாவட்ட அலுவலகம் ADA அலுவலகத்தில் நேரடியாக விண்ணப்பிக்கலாம். தொழில்நுட்ப பயிற்சி திட்டம் அதிலே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். இது விவசாயிகள் மண்ணின் ஆரோக்கியம், பயிர் உற்பத்தி, உர பயன்பாடு, நீர் மேலாண்மை, பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு போன்ற பல்வேறு நுட்பங்களை பயிற்சி மூலம் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த பயிற்சிக்கு போகிறீங்க, போயிட்டு பயிற்சியில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் ஈஸியாக லோன் வாங்குறதுக்கு பண்ணுறதுக்கு பயன்படும். இந்த பயிற்சி ஒரு பயிற்சியில் அதிகபட்சம் 50 பேர் பங்கேற்கலாம். நாட்கள் 2லேருந்து 7 நாட்கள் நடக்கும். இது முழுக்க இலவசமாக சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ADMA மூலமாக நடைபெறுகிறது. இதை நீங்கள் பயிற்சிகள் எங்கெங்கே என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு www.adma.government.in என்ற இணையதளம் மூலமாக எந்தெந்த ஊரில் பயிற்சி வகுப்புகள் நடைகிறது போன்ற விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். இல்லாட்டி உங்களுடைய மாவட்ட வேளாண் அலுவலகத்தையும் ADA அலுவலகத்திலையும் நீங்கள் போய் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விவசாயத்துக்கு தேவையான மண்ணின் ஆரோக்கியம், பயிர் உற்பத்தி, உர பயன்பாடு, நீர் மேலாண்மை, பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு போன்ற தொழில்நுட்பங்களை பற்றி நீங்கள் பயிற்சி பெற்று அதில் பயன்படுறதுக்காக ADMA இருக்குது. இதை பற்றி உங்கள் விவசாயம் பண்ணுற ஃப்ரெண்டு நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.